ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுரா தினம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசியுரை வழங்கியிருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்த அள்ளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இந்த வெள்ளம் எனக்கல் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தருமபுரா தினம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை சிவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் திருக்கூட்டச் சிறப்பு என்பதை பற்றி சிந்தித்தோம். இந்த பெரிய புராண சிந்தனையை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் சோமகோமதி அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இதுவரை சிவனடியார் திருக்கூட்டச் சிறப்பு என்பதை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது தடுத்து ஆட்கொண்ட புராணம் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏன்னா அந்த கடைசி பாட்டிலேயே சேக்கிழார் பெருமான் சொன்னாங்க, இந்த பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை எங்கே பாடப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நாம் அந்த வரலாற்றை எடுத்து கூற வேண்டும். அப்படிங்கிறதுனால முதல்ல நான் அந்த திருத்தொண்ட தொகை பாடிய வரைக்கும் அந்த வரலாற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன்னுட்டு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொன்னாங்க. அதனால இப்ப தடுத்து ஆட்கொண்ட புராணத்துல நாம நிற்கின்றோம். இதுல நேரடியாக இந்த நம்முடைய பூலோகத்தில் இந்த பூமியில் உள்ள கதைக்கு வந்து விடுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த முன்ஜென்ம கதைகளை எல்லாம் ஏற்கனவே கூறியாச்சு, உங்களுக்கும் அது தெரியும். ஆகையினால் இப்பொழுது நேரடியாக இந்த பூலோகத்தில் நடந்ததை அவர்கள் கூறுகின்றார்கள். அம்மா அன்னம்மாளம்மா, அங்க உங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேக்கு, இங்க வரைக்கும் கேக்கு. சரி, வணக்கம். அதுல முதல் பாடல் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முதல் பாடல் மத்தியமாவதி ராகம் செந்துருத்திப்பண். ஒரு வரியை 2 தடவை சொல்ற, பாடி பழகிக்கிறேன். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த, கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த, அங்கணரு ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு, அங்கணரு ஓலை காட்டி
ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. கங்கை, மதி சந்திரன், பாம்பு, கடுக்கை அப்படின்னா கொன்றை மலர்னு அர்த்தம். அந்த இவற்றையெல்லாம் தன்னுடைய தலை மீது வைத்த அந்த சிவபெருமான் அங்கணர், அழகிய கண்களை உடைய சிவபெருமான். அம்னா அழகிய, கண்ணர் அப்படின்னா கண்ணை உடையவர். அந்த சிவபெருமான் ஓலையை காட்டி, நீ எனக்கு அடிமை என்று எழுதிய ஓலையை காட்டி, ஆண்டவர், ஆண்டவர்னா தன்னை சுந்தரரை அடிமையாக கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் உரிய நாடு எது? அதான் திருமுனைப்பாடி நாடு. இங்க அங்கணர் வரைக்கும் சிவபெருமான், ஓலை காட்டி ஆண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரிய அந்த நாடு எது என்றால் அது திருமுனைப்பாடி நாடு என்று அந்த நாடு இருக்கின்றது. அந்த திருமுனைப்பாடி நாட்டு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள்? மங்கையர் வதன சீத மதி. அந்த இருக்கக்கூடிய மங்கையர்களினுடைய முகம், வதனம்னா முகம், அது சீதம்னா குளிர்ச்சி. அந்த முகங்கள் எல்லாம் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை போல அந்த பெண்களினுடைய முகங்கள் இருக்கின்றது. இருமருங்கும் ஓடி செங்கையல், இரண்டு பக்கத்திலும், மருங்குன பக்கத்தில், இரண்டு பக்கத்திலும் அந்த சிவந்த மீன், கயல்னா மீன், அந்த சிவந்த மீனை போல அந்த இரண்டு பக்கமும் அந்த கண்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. பெரிய கண்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கண்கள் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. அந்த கண்களானது அந்த காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குழைகளை அது நாடுகிறது. ஏன் அப்படின்னா அந்த காதுல அந்த காதுல மீன் போன்ற ஒரு உருவத்தோட அந்த காதுக்கு ஒரு அணிகலனை அணிஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த கண்களும் மீனா இருக்குது, காதுல தொங்கக்கூடிய அந்த தொங்கட்டானும் மீனாக இருக்கிறது. அப்ப இந்த மீன் அந்த மீனை பார்த்து ஒரு நட்பு பாராட்டுகிறது. அதான் குழைகள் நாடும். கண்ணாகிய மீன் அந்த குழையில் இருக்கக்கூடிய அந்த தொங்கட்டான் போன்று இருக்கக்கூடிய மீனை பார்த்து நட்பு பாராட்டும். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி நாடு அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப அந்த நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தென் திருப்பேரை அப்படிங்கிற அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண அந்த திருத்தலத்துல சுவாமிக்கு பேரு மகர நெடும் குழைக்காதன் அப்படின்னு பேர். மகரம்னா மீன்னு அர்த்தம். மீனை போன்ற நீண்ட குழையை அணிந்தவன் அப்படின்ட்டு. ஆனா இந்த பெண்கள் சிறிய அளவில் மீன் போன்ற ஒரு தொங்கட்டான் போட்டுக்கிடுவாங்க. அது அப்போ அந்த காதுல இருக்கக்கூடிய மீனும் நம்முடைய இனம்தான் என்று கண்ணாகிய மீன் ஒரு நட்பு பாராட்டி கொண்டு அந்த குழைகளை அந்த நாடி செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு வாய்ந்த அந்த திருமுனைப்பாடி நாடு, அந்த நாடுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரிய நாடு. அதாவது நரசிங்க முனையரையர் ஆண்ட நாடு, கடலூர் ஜில்லா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது ஒரு சிற்றரசர் தான். இந்த சிற்றரசரால் ஆளப்பெற்றது இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படின்ட்டு. அதுல மேல முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கங்கையை சுவாமி அணிந்திருக்கின்றார். அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு குறிப்பு இருக்கு. கங்கை கைலாயத்திலிருந்து பூமிக்கு
பாய்ந்து பயிர் பச்சைகளை எல்லாம் வளர வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உயிர் உயிர் வாழச் செய்து எல்லாருடைய பாவத்தையும் கழுவுகிறது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்திலிருந்து இந்த திருமுனைப்பாடி நாடு அந்த பூமிக்கு வந்து இந்த உலகை வாழ்விப்பதற்காக, இந்த உலக மக்களினுடைய பாவத்தை நீக்குவதற்காக தேவாரத்தை தந்து இதை படித்து பாவத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா மதியும் பாம்பும் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை. மதியும் பாம்பும் சண்டையிடக்கூடிய 2 பேரையும் தலையில ஒண்ணு போல ஒத்துமையா இருங்கன்னு வச்சாராம். அது என்ன குறிப்பை சொல்லுகிறது அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 2 துணைவியார்கள் பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார், இந்த 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய அந்த சண்டையினால இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஊடலை தீர்த்து இவர்களை ஒற்றுமையாக ஆக்கி வைத்தவர் அப்படி அந்த அந்த சிவபெருமான். எப்படி அந்த 2 சண்டையிடக்கூடிய மதியையும் பாம்பையும் ஒற்றுமையாக தன்னுடைய தலையில் இருக்குமாறு வைத்தாரோ, அதுபோல அந்த 2 பெண்களையும் ஒற்றுமைப்படுத்தி வைத்தவர் இந்த சிவபெருமான். அடுத்து கடுக்கைனா கொன்றை. அந்த கொன்றை மலர் வந்து பிரணவ உருவத்தை உடையது. அப்போ அந்த பிரணவ உருவம்ங்கிறது சப்தம், அப்போ ஒலி. அந்த சுந்தரர் பாடிய பாடல்கள் எல்லாமே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்கள் எல்லாமே அந்த பிரணவ ஒலி போல பாடலாக இருக்கின்றது. அந்த ஓம்கார சொரூபமாக அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு இந்த 3ஐயும் ஒரு குறிப்பாக சுவாமி அணிந்ததை இதுல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வருகையினுடைய நோக்கத்தையும் வைத்து இதை ஒப்பிட்டு கூறுகின்றார்கள். அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உரிய நாடு திருமுனைப்பாடி நாடு. அடுத்த பாடல் பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில், பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த, அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வழம்பதி வாய்மை குன்ற, மருவிய தவத்தால் மிக்க வழம்பதி வாய்மை குன்ற திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே, திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. அந்த திருமுனைப்பாடி நாட்டுல திருநாவலூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு இந்த பாட்டுல வந்து சொல்லப்படுகிறது. பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு. இந்த நாடு நலத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடியது இந்த நாடு திருமுனைப்பாடி நாடு. ஏன் அப்படின்னா பெருகிய நலம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, இந்த நாடு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தந்தது, அப்பர் பெருமானை தந்தது, அதன் பிறகு நம்ம சைவ சித்தாந்தத்திற்கு உரிய மெய்கண்டாரை தந்தது, அருணந்தி சிவாச்சாரியாரை தந்தது. அப்படிப்பட்ட இவர்களெல்லாம் பிறந்த நாடு, இவர்களெல்லாம் அவதரித்த நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு. ஆகையினால் இந்த திருமுனைப்பாடி நாடே எல்லாருக்கும் நலத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெரும் திருநாடு, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை உடையது, மிகப்பெரிய செல்வச் செழிப்பை உடைய நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு. அந்த நாடு தன்னில், அந்த நாட்டில் அருமறை சைவம் ஓங்க, அருமையான வேதங்களின் பயனாக இருக்கக்கூடிய அந்த சைவ நெறி தழைத்து ஓங்க, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. அதுதான் இங்க சுருக்கமா இதுல சொல்லிட்டார். அருமறை சைவம் ஓங்க,
அப்ப அருமறை ஓங்க சைவம் ஓங்க, நறுமறை சைவம் ஓங்க, வேதத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய அந்த சைவ நெறி ஓங்க, வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க. அந்த சைவம் நன்கு வளருவதற்காக அருளினால் அவதரித்த. அருள் அப்படின்னா இப்போ சிவபெருமானினுடைய அருள். ஏற்கனவே இவர் கைலாயத்துல சுந்தர ஆளாள சுந்தரராக இருந்தவர். அங்கேருந்து சுவாமி இவரை கீழே இறக்குதார், ஒரு பிறவி எடுக்க வைக்கிறார். ஆகையினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வந்ததே ஒரு அருள் செய்வதற்காகத்தான். ஆகையினால் சிவபெருமானினுடைய அருளினால் அவதரித்த, இங்கு இந்த பூமியில் பிறந்த. அவதரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இறங்குகை, அதான் அவதரித்தல்னு அர்த்தம். என்ன, சுந்தரர் கையிலிருந்து இங்கு இறங்கி வருதல். எதுக்காக வேண்டி? தமக்காக அன்றி பிறருக்காக பிறவி எடுத்தல். அதுதான் அந்த இறங்குகை, அதான் அவதரித்தல் அப்படிங்கிறதுக்கு பொருள். புரியுதா? அப்போ அந்த அவதரித்தனா இப்ப உங்களுக்கு பொருள் புரியுது. மற்றவர்களுக்காக அவங்க ஒரு பிறவி எடுத்து வருவாங்க, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, உய்வடைவு செய்வதற்காக, முக்கியமான காரிய நிமித்தமாக அவர்கள் பிறவி எடுத்து வருவார்கள். அவர்களை அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி, தவம் தோடு கூடிய அந்த மிகுதியான வளத்தை உடைய அந்த திருத்தலம், அந்த பதி. வாய்மை குன்றா திருமறையவர்கள், பொய் பேசாதவர்கள், வாய்மையிலிருந்து குன்றாதவ அந்த உயர்ந்த நிலைத்து இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் எல்லாம் நீடும் அப்படின்னா நிலைத்து இருக்கக்கூடிய நாடு, ஊர் இந்த திருநாவலூர். பொய் பேசாத அந்தணர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைத்து இருக்கக்கூடிய திருநாவலூராம் அன்றே. அந்த திருநாவலூர் தான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருவூராக அது இருக்கின்றது அப்படின்ட்டு. கங்கை நதியையும் சந்திரனையும் பாம்பையும் கொன்றை மலரையும் தன்னுடைய முடிமேல் வைத்திருக்கக்கூடிய அழகிய கண்களை உடைய சிவபெருமான், நீ எனக்கு அடிமை என்கின்ற ஓலையை காட்டி அந்த தன்னுடைய அடிமையாக ஆண்டவராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரிய நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் மங்கையர்களுடைய முகங்கள் எல்லாம் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை போல இருக்கின்றது. அந்த முகத்தின் 2 பக்கங்களிலும் சிவந்த மீன் போன்ற அந்த கண்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த கண்கள் காதில் அணிந்திருக்கக்கூடிய குழைகளை நாடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த காதில் சிறிய மீன்கள் போன்ற ஒரு தொங்கட்டானை அந்த பெண்கள் அணிந்திருக்கின்றார்கள். அந்த மீனும் நம்முடைய இனமே என்று அந்த கண்களாகிய மீன்கள் அந்த குழையில் இருக்கக்கூடிய மீனோடு நட்பு பாராட்டி கொண்டு அதை நாடிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பு மிக்க நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு. இதில் மேலும் அடுத்த பாடல், எல்லா நலத்தையும் பெருக்கிக் கொண்டு மிகுதியாக தரக்கூடிய மிகப்பெரிய திருநாடாக, எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா செல்வத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் உடைய நாடாக இந்த திருமுனைப்பாடி நாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருமுனைப்பாடி நாட்டில்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் பெருமான், மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார்களெல்லாம் பிறந்த நாடாக இது இருப்பதனால் எல்லா நலத்தையும் பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. எல்லா ஐஸ்வர்யங்களையும் தன்னிடத்தில் உடைய நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் திருநாவலூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊர் எப்படிப்பட்டது? அருமையான அந்த வேதத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய சைவ சமயம் ஓங்குவதற்காக சிவபெருமானினுடைய அருளினால்
அவதரித்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த ஊர் அந்த திருநாவலூர். தவம் தோடு நெருங்கி இருக்கக்கூடிய, தவம் மிகுந்த மக்கள் வாழக்கூடிய மிகுதியான வளத்தை உடைய பதியாக அந்த திருநாவலூர் இருக்கின்றது. மேலும் வாய்மை குன்றாத திருமறையவர்கள், பொய் பேசாத திருமறையவர்கள், அந்த அவர்களெல்லாம் நிலைத்து இருக்கக்கூடிய ஊராக அந்த திருநாவலூர் இருக்கின்றது. அந்த திருநாவலூர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த ஊர். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும், மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும், வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனாருக்கு, வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனாருக்கு, ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால், ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால், தீதகன்று உலகம் ஒழிய திரு அவதாரம் செய்தார், தீதகன்று உலகம் ஒழிய திரு அவதாரம் செய்தார். அந்த திருநாவலூரில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்கின்றது. அந்த சிவாலயத்தில் பூஜை செய்யக்கூடியவர் சடையனார். மாதொரு பாகனாருக்கு, உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்ட அந்த சிவபெருமானுக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலம். வாழையடி வாழையாக அடிமையாக இருந்து பூஜை செய்யக்கூடிய அந்த சிவவேதியர் குலத்தில் தோன்றி மேம்பாடு உடைய அந்த சடையனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அப்பா பேரு சடையனார். அந்த சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை, குற்றமில்லாத அந்த கற்புக்கரசியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்த அந்த மனைவியாகிய இசைஞானியார் அப்படிங்கிற அந்த அம்மையார், அந்த இசைஞானியார்ங்கிற அம்மையார் இடத்தில், அவர்களுடைய திருவயிற்றில் இந்த உலக மக்களினுடைய தீமைகளையெல்லாம் அகற்றி உலக மக்கள் உய்வதற்காக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே அவதாரம் செய்தார் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த பிறப்பு அவதாரத்தை இதில் கூறுகின்றார். இதுல பார்த்தீங்கன்னா வழி வழி அடிமை, ஏன் வழி அடிமைன்னு போட வேண்டியதானே? அது என்ன வழி வழி அடிமை? 2 வழி போட்டிருக்காங்க. அதாவது கலப்படம் இல்லாமல் அந்த குலத்தில் வாழையடி வாழையாக வந்த வம்சம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முதல் வழிங்கிறது தந்தை வழி, 2வது வழி தாய் வழி. அப்போ அந்த தந்தை வழியும் அந்த சிவாச்சாரியார் மரபு, தாய் வழியும் அந்த சிவாச்சாரியார் மரபு, 2 பேருமே அந்த சிவாச்சாரியார்கள் மரபில், சிவவேதியர் மரபில், ஆதிசைவர் மரபில் அவர்கள் வந்தவர்கள். அப்படி அந்த ஆதிசைவ மரபில் வந்தவர்கள் அந்த சடையனாரும் அந்த இசைஞானியாரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியா இருக்கிறாங்க. அதுதான் இப்போ எங்க பார்த்தாலும் அந்த திருமணங்கள் தான் எங்க பார்த்தாலும் நடக்குது. இவர்கள் அப்படி அல்ல, 2 பேருமே அந்த சிவாச்சாரியார் மரபை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த வம்சாவளியில்
வந்த தாயும் தந்தையும் ஒரே குலத்தில், அந்த சிவாச்சாரியார் குலத்தில் தோன்றி அந்த இறைவனுக்கு அடிமையாக செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அந்த சிவவேதியர் குலத்துள் தோன்றியவர் மேம்பாடு உடைய மேன்மை உடைய சடையனார். 63 நாயன்மார்களில் ஒருவராக வருவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பா. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இறைவனுடைய பெயரையும் அவங்க அப்பா பேர், தாத்தா பேர், இவங்க முன்னோர்களுடைய பெயர்களையும் குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள். அதே மாதிரி இந்த சடையனாருக்கும் அவங்க அப்பா சிவபெருமானினுடைய மிகப்பெரிய ஒரு பெயருள் ஒன்று சடையன். அந்த பெயரை, சிவபெருமானினுடைய பெயரை இந்த சடையனாருக்கு அவங்க அப்பா சூட்டிவிட்டார்கள். அது அடுத்து அந்த கற்புக்கரசியாக வாழ்ந்த அந்த இசைஞானி அம்மையார் அவர்கள் திருவயிற்றில் இதுல தீது அகன்று அப்படின்னா உயிர்களினுடைய பாசத்தை நீக்கி, உலகம்னா உயிர்னு எடுத்துக்கிடணும். ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்ங்கிற ஆகு பெயர்ல உலகம் அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கூட்டங்கள். அந்த உயிர்கூட்டங்களினுடைய பாச நீக்கம் அந்த உயிர்கூட்டங்களுக்கு வந்து அதான் தீது அகன்று. அந்த உயிர்கூட்டங்கள் உய்யனா சிவப்பேறு அடைய, அந்த உயிர்கூட்டங்கள் எல்லாம் சிவப்பேறு அடைவதற்காக இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் செய்தாராம். அவதாரம் அப்படின்னா என்னன்னா, பிறரை உய்விப்பதற்காக வரக்கூடிய அந்த அருளாளர்களுக்கு அவதாரம்னு பேர். பிறரை உய்விப்பதற்காக, பிறரை சிவப்பேறு முக்தி அடைவதற்காக வந்த அந்த பிறவி வந்து அவதாரம் அப்படின்ட்டு அதற்கு பெயர். இதுல இந்த சிவாச்சாரியார்களை சிவபிராமணர்னு சொல்லுவாங்க, ஆதிசைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, முப்போதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னுட்டுலாம் இதுல வந்து சொல்லுவாங்க. இவர்கள் ஒரு 5 கோத்திரமாக இருக்கின்றார்கள். கௌசிக கோத்திரம், காசிப கோத்திரம், அகத்திய கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், கௌதம கோத்திரம்னுட்டு 5 கோத்திரங்களாக இந்த சிவாச்சாரியார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த சிவாச்சாரியார்கள் சிவபெருமானினுடைய 5 திருமுகங்களிலிருந்து அதிகரித்து வந்தவர்கள். 5 திருமுகங்களிலிருந்து வந்தவர்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னுட்டு அந்த ஒவ்வொரு முகத்திலிருந்து வந்தவர்கள் இந்த சிவாச்சாரியார்கள். அப்படி ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மா முகத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிற இதில் வந்துடுது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தட்சனுடைய யாகத்தில் கலந்தவங்க, அதெல்லாம் இந்த அவங்க வந்து மற்றவர்களை வழிபாடு செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த சிவபெருமானினுடைய முகத்திலிருந்து 5 முகத்திலிருந்து வந்த இந்த சிவாச்சாரியார்கள் இன்றைக்கும் அவர்கள் சிவபெருமானைத்தான் பூஜை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சிவாலயங்கள்ல அவங்க தான் பூஜை பண்றாங்க. அவர்களை சிவபிராமணர் என்பார்கள், ஆதிசைவர் என்பார்கள், சிவாச்சாரியார்கள் என்பார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்றெல்லாம் அவர்களை கூறுவார்கள். அப்படி பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மரபு இந்த சிவாச்சாரியார் மரபு. இதுல இந்த இசைஞானியாரும் சிவாச்சாரியார் குலத்துல உள்ள ஒரு அம்மையார். அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா கமலாபுரம். கமலாபுரம்னா திருவாரூர்னு அர்த்தம். திருவாரூருக்கு இன்னொரு பேர் கமலாபுரம். அந்த கமலாபுரம் ஆகிய திருவாரூரில் சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய கோதம கோத்திரத்திலே இருந்த ஞான சிவாச்சாரியார் குடும்பத்தில் அவதரித்த மகள் இந்த இசைஞானியார். அதாவது திருவாரூர்ல உள்ள தியாகராஜ பெருமானை புற்றிடங்கொண்டாரை பூஜிக்கக்கூடிய அந்த ஞான சிவாச்சாரியார் அப்படிங்கிறவருடைய மகள். அந்த ஞான சிவாச்சாரியார் கௌதம கோத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த ஞான சிவாச்சாரியாரினுடைய குடும்பத்தில் அவதரித்த மகள்தான் இந்த இசைஞானியார். அப்ப இசைஞானியாரும்
திருவாரூர் பெருமானை பூஜை பண்ணக்கூடிய அந்த குடும்பத்துல பிறந்தவர்கள். அதான் இவர் சடையனார் திருநாவலூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜை பண்ணக்கூடிய குலத்தில் பிறந்தவர்கள். ஆக இருவருமே அந்த சிவாச்சாரியார்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அதனாலதான் வழி வழி அடிமை அப்படின்ட்டு. முதல் வழி தந்தை வழி, ரெண்டாவது வழி தாய் வழி. அப்ப ரெண்டுமே ஒரே மரபாக ஒரே குலமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ரெண்டு வழியை இதுல கொடுக்கிறாரு. அடுத்த பாடல் தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும். தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும். நம்பி ஆரூரரு என்றே நாமமும் சாற்றி மிக்க. நம்பி ஆரூரரு என்றே நாமமும் சாற்றி மிக்க. ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி. ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி. செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில். செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில். தம்பிரான் அப்படின்னா தமக்கே உரிய பெருமான், அந்த சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவபெருமானினுடைய அருளினாலே தவத்தினால் மிக்கோர். அந்த தவத்தினால் மிக்கோர்ங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஒன்று அவங்க அப்பா அம்மா சடையனார் இசைஞானியார் அப்படின்னுட்டு எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியாரூரர் அப்படின்னுட்டு எடுத்து, அப்போ தவத்தினால் மிக்கவர்கள் யாரு அப்படின்னா, அந்த உபமன்யு முனிவர், முனிவர்கள், சேரமான் பெருமாள், இப்படி இவர்களெல்லாம் தவத்தினால் மிக்கோர்கள், இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய நம்பியாரூரர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதுல எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த தானனை முன்படைத்தான் பதிகத்துல அந்த முனிவர்கள்லாம் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். உபமன்யு முனிவர் நம்ம இதுலயே முதலே பார்த்தோம். உபமன்யு முனிவர் அந்த ஜோதியாக வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எழுந்து நின்று வணங்கினார். யாரையும் வணங்காதவர் உபமன்யு முனிவர். அப்படி இவர்களெல்லாம் போற்றக்கூடிய நம்பியாரூரர் அப்படின்னு ரெண்டு விதமாக அதற்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த தவத்தினால் மிக்கோர் போற்றும் அப்படின்னா, சடையனார் இசைஞானியார் அந்த பெற்றெடுத்து பாதுகாக்கும். இந்த இடத்துல போற்றும்ங்கிறதுக்கு பாதுகாத்து வளர்த்த அப்படிங்கிற அர்த்தத்துல அது சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தத்துல இந்த உபமன்யு முனிவர், மற்ற முனிவர்கள், சேரமான் பெருமாள், மற்ற இன்னும் அடியார்களெல்லாம் இப்படி தவத்தில் மிக்க அடியார்களெல்லாம் வணங்கக்கூடிய தன்மையை உடைய நம்பியாரூரர் அப்படின்ட்டு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் நம்பி ஆரூரர் அப்படிங்கிற பெயரை சூட்டி மகிழ்கிறார்கள். என்ற நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி. மிகவும் நேர்த்தியான அந்த ஐம்படைகள், சதங்கைகள், இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு அணிவித்து, அணிமணி சுட்டி சாத்தி, அழகிய அந்த மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த சுட்டிகளை எல்லாம் அணிவித்து, இடுப்பில் செம்பொன் நான் அறையில் மின்ன, அந்த செம்பொன்னால் செய்யப்பட்ட அரைஞான் கயிறு, இந்த அரைஞான் கொடி, அது நான்னா கயிறு, அது தங்கத்தால செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரைஞான் கயிறு இடுப்பில் மின்னிக்கொண்டு அது இருக்கின்றது. இவ்வளவு ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெருவில் தேர் உருட்டி கொண்டு இருக்கின்றார். ஒரு குழந்தை தேர் உருட்டி விளையாடணும்னா 3 வயசுக்கு அதுக்கு ஆயிருக்கணும்.
3 வயசு தான் தேர் உருட்டி விளையாடக்கூடிய பருவம். அப்ப 3 வயது. இதுல பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரர் அப்படின்னுட்டு பேர் சூட்டுகின்றார். அவருக்கு பெயர் ஆரூரர் தான் அவருக்கு பெயர். நம்பி அப்படிங்கிறது அந்த பிராமணரின் மரபு பெயர். அந்த இதை சேர்த்துக்கிடுதாங்க. பேர் ஆரூரர் தான் அவருக்கு பேரு. நம்பிங்கிறது அந்த சிவாச்சாரியாரினுடைய மரபு பெயர். அதனால நம்பி ஆரூரர் அப்படின்ட்டு. இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு இருக்கிறாங்க? நம்பி ஆண்டார் நம்பி. அவங்களும் சிவன் கோயில்ல, அந்த திருநாரையூர் சிவன் கோயில்ல பூஜை பண்ணக்கூடியவங்க. அவங்க பேரு நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த நம்பிங்கிறது இன்னைக்கும் இந்த நாகர்கோயில்ல வடீஸ்வரம் போன்ற அந்த கோட்டார் பிள்ளையார் கோயில், அந்த வேளிமலை முருகன் கோயில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகள்லாம் நம்பியார்னு போட்டுக்கிடுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகளும் நம்பியார்னு போட்டுக்கிடுவாங்க. அந்த வடீஸ்வரம் கோயிலில் உள்ள பூஜாரி நம்பியார்னு தான் போடுவார். நாகர்கோயிலில் அவர் பேரை போட்டு நம்பியார் அப்படின்னு போடுவாங்க. அப்போ நம்பி அப்படிங்கிறது அவர்களுடைய மரபு பெயர். அதை சேர்த்து ஆரூரர் அப்படின்ட்டு தான் பெயரை சூட்டுகின்றார் அவங்க அப்பா. நம்பி ஆரூரர் அப்படின்ட்டு. இதுல அந்த ஆரூரர்ங்கிற பேர் எதனால சூட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சடையனாராகிய அப்பாவுக்கு அப்பா இருக்கார்ல, சடையனாருக்கு அப்பா, அவங்க பேர் ஆரூரர்னுட்டு பேர் இருந்துச்சாம். அந்த தன்னுடைய அப்பா பெயரையே தன்னுடைய மகனுக்கு அவர் சூட்டி மகிழ்கின்றார். இது வழக்கத்துல உள்ளதுதான். ஒவ்வொருவரும் அவங்க அப்பா பேரை தன்னுடைய மகனுக்கு சூட்டி மகிழ்வாங்க. அந்த பெண்ணா பிறந்துச்சுன்னா அவங்க அம்மா பேரை அந்த பெண் குழந்தைக்கு சூட்டி மகிழ்வார்கள். அப்படி தந்த சடையனாராகிய அவர் தன்னுடைய தந்தையாரினுடைய பெயராகிய ஆரூரர் என்ற பெயரை இந்த மகனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அதே பெயரை சூட்டி மகிழ்கின்றார். அதனால இவருடைய பெயர் நம்பி ஆரூரர் அப்படிங்கிற பெயர் சூட்டப்படுகிறது. ஐம்படை அப்படின்னா அது மார்பில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அது என்ன அப்படின்னா 5 விதமான படைகள். காக்கும் தெய்வமாகிய திருமால், அந்த திருமாலுக்கு 5 ஆயுதங்கள் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா சங்கு, சக்கரம், வாள், தண்டு, வில். இந்த 5ஐயும் தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ செஞ்சு, இல்லை செம்புல கூட செய்வாங்க. அவரவருடைய வசதிக்கு ஏற்றாறு போல செஞ்சு அந்த குழந்தைகளினுடைய கழுத்துல அதை அணிவிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல நாய், துறவுது இதெல்லாம் பாதுகாப்புக்கு அணிவிக்கிறோம். தாயத்துல நல்ல திருநீரெல்லாம் அடைச்சு அந்த தாயத்தெல்லாம் இடுப்புல குழந்தைகளுக்கு கட்டுவோம். அப்படி அந்த காக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியது ஐம்படை. அந்த ஐம்படை எதுன்னா திருமாலுக்குரிய 5 விதமான ஆயுதங்கள். சங்கு, சக்கரம், வாள், தண்டு, வில். இதை தங்கத்தால செய்து அந்த குழந்தையினுடைய கழுத்துல அணிவித்திருந்தார்களாம். அதான் ஐம்படை. சதங்கை காலில் அணியக்கூடியது. அதுக்கப்புறம் அழகிய மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த சுத்தி, இதையெல்லாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அணிவித்திருந்தார்கள். அப்படி குழந்தையா இருந்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடுப்புல தங்கத்தால் செய்யப்பட்ட அரைஞான் கயிறு அப்படியே அது மின்னிக்கொண்டு இருக்கின்றதாம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்பொழுது 3 வயது வந்து விடுகிறது. 3 வயது வந்ததனால் அவர் இந்த தெருவில் தேர் உருட்டி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை அவர் விளையாடி கொண்டு இருக்கின்றார். அதாவது இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல ஆண்களுக்கு 10 பருவம், பெண்களுக்கு 10 பருவம் அப்படின்னுட்டு எழுதுவாங்க.
அதுல இந்த சிறுதேர் உருட்டும் பருவம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே, ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே உள்ள ஒரு பருவம். என்ன, அதே மாதிரி நீராடல் பருவம்ங்கிறது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே உரிய ஒரு பருவம். இந்த அப்படிப்பட்ட அந்த சிறுதேரை உருட்டி கொண்டு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வீதியில் விளையாடி கொண்டிருக்கின்றார். 3 வயது அவருக்கு இப்பொழுது நிரம்பி இருக்கின்றது. உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வழி வழியாக அடிமை செய்யக்கூடிய அந்த வேதியராகிய சிவவேதியர் குலத்துள் தோன்றியவர் சடையனார். எல்லா மேம்பாடுகளும் எல்லா மேன்மைகளையும் பெற்றவர் அந்த சடையனார். 63 நாயன்மார்களுள் ஒருவராக இருக்கின்றார். அந்த சடையனாரினுடைய குற்றமில்லாத கற்புக்கரசியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவியார் பெயர் இசைஞானியார். அந்த இருவரும் ஒன்றுபட்டு அந்த அன்பின் வெளிப்பாடாக அந்த இசைஞானியாரினுடைய வயிற்றில் இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்தார். அவர் எதற்காக அவதாரம் செய்தார்? இந்த உலகத்தில் உள்ள உயிர்களினுடைய பாசத்தை நீக்கி அந்த உயிர்களெல்லாம் சிவப்பேறு அடைவதற்காக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருநாவலூரில் அவதாரம் செய்தார்கள். பிறரை உய்விப்பதற்காக வரக்கூடியவர்கள் அவதாரம் என்று சொல்லப்படுவார்கள். தமக்கே உரிய பெருமானாகிய அந்த தம்பிரானாகிய சிவபெருமானினுடைய திருவருளினாலே அந்த சடையனார், அந்த இசைஞானியார் இவர்களெல்லாம் தாங்கள் போற்றி பாதுகாத்து வந்த தங்களுடைய மகனுக்கு நம்பி ஆரூரர் என்ற பெயரை சூட்டுகின்றார்கள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படிப்பட்டவர்? தவத்தினால் மிக்கவர்களாகிய உபமன்யு முனிவர், மற்ற முனிவர்கள், சேரமான் பெருமாள் போன்றவர்களெல்லாம் வணங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் நம்பி ஆரூரர் என்ற பெயரை அவர்கள் நாமகரணம் செய்விக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு அவர்கள் அந்த பாதுகாப்பு ஆபரணமாகிய ஐம்படை, காலுக்கு அணியக்கூடிய சதங்கைகள், அந்த அழகிய மணிகள் கோர்க்கப்பட்ட சுட்டி போன்றவைகளையெல்லாம் சார்த்தி இடுப்பில் தங்கத்தால் ஆகிய அரைஞான் கயிறை அவர்கள் மின்னுமாறு அந்த குழந்தைக்கு ஆபரணங்களை எல்லாம் சாற்றி அழகு பார்க்கின்றார்கள். இந்த குழந்தைக்கு 3 வயது ஆகின்றது. தெருவில் அந்த குழந்தையானது தேரை உருட்டி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கின்றது. நரசிங்க முனையர் என்னும் நரசிங்கமுனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு, நரசிங்கமுனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று, பரவரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள், விரவிய நண்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசிளம் குமரர்க்கு ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். அரசிளம் குமரர்க்கு ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய காலகட்டத்தில் திருமுனைப்பாடி நாட்டை நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற அரசர் அரசாட்சி செய்து கொண்டு வருகின்றார்.
அந்த நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ் அரசர், அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த அரசர் கண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேர் உருட்டி விளையாடுவதை பார்க்கின்றார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பேரழகை பார்க்கின்றார். அந்த பரவரும் காதல் கூற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்த உடனேயே மிக அதிகமான அன்பு அந்த குழந்தை மீது ஏற்படுகிறது. சொல்ல முடியாத ஒரு அன்பு ஏற்படுகிறது. சில பேரை பார்த்தோன்னே நமக்கே அது அவர்களை ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏன்னா இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படிப்பட்ட திருவருள் பெற்றவர். அதனால அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டு பார்த்த உடனேயே பரவரும் காதல் கூற அந்த சுந்தரர் மீது சொல்ல முடியாத ஒரு அன்பு அவருக்கு ஏற்படுகிறது. இவரை நம்முடைய மகனாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நரசிங்க முனையரையருக்கு குழந்தை பேர் இல்லை. அரசாங்கத்தை அவருக்கு அப்புறம் அந்த அரசை பரிபாலனம் செய்வதற்கு வாரிசு இல்லை. அதனால இந்த நரசிங்க முனையரையர் இவரை நாம மகனாக ஏற்றுக்கொண்டு இந்த அரசாட்சியை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மனதில் தீர்மானித்து விடுகின்றார். பயந்தவர்னா பெற்றோர்கள், இந்த குழந்தையை பயந்தவர்கள்னா பெற்று எடுத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த சடையனார் இசைஞானியார் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஏற்கனவே அவங்க சிவன் கோயில்ல பூஜை பண்ணவங்க, இந்த அரசனுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, பரிச்சயமானவங்க. பொதுவா சிவாலயத்துல பூஜை பண்ணக்கூடியவங்க அரசருக்கு ஒரு நல்ல பழக்கமானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா பிரசாதம் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி இதுகள்லாம் அவங்க முக்கியமான திருவிழாக்களுக்கு அரசனை கலந்து ஆலோசித்து செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அரசன் சொன்னா தான் எதுவுமே கோயில்ல நடக்கும். அதனால அவர்கள் அரசனோடு தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள். அதுபோல இந்த சடைய நாயனாரும் அரசனோடு ஏற்கனவே விரவிய அப்படின்னா முன்னமேயே அப்படின்னு அர்த்தம். நண்பினாலே இந்த அரசனோடு நட்பு பாராட்டி கொண்டு இருந்தவர். அப்ப 2 பேருமே பரிச்சயமானவர்கள். அரசனும் அந்த சடைய நாயனாரும் பரிச்சயமானவர்கள். உடனே அந்த நட்பு காரணமாக எனக்கு குழந்தை பேர் இல்லை, இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகின்றார். அரசன் வேண்டுகின்றார். அந்த காலத்துல அரசன் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி வேண்டி உடனே அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தையை பெற்றுக் கொள்கின்றார். அந்த குழந்தையை அழைத்து கொண்டு தங்கள் அரசிடம் குமரர்க்கு ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். தங்களுக்கு ஒரு அரசிளங்குமரன் பிறந்தால் எப்படி அவனை பாதுகாப்பார்களோ அதுபோல தங்களுடைய அரசிளம் குமரனாகவே அவர்கள் அன்பின் காரணமாக அந்த மகனாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அரசனுக்கு மகனாம் தன்மை உடையவராக, அதான் மகன்மைனா அந்த மகன்கிற தன்மை, அந்த தன்மை உடையவராக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தங்களுடைய மகனாக அந்த அரசன் ஏற்றுக்கொள்கின்றான். அடுத்த பாடல் பெருமைசால் அரசரு காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள், பெருமைசால் அரசரு காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபில் வைகே வளர்ந்து மங்களம் செய் கோலத்து, வருமுறை மரபில் வைகே வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அழவில் தொல்கலைகள் ஆய்ந்து, அருமறை முன்னூல் சாத்தி அழவில் தொல்கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பில் ஓங்கி சீர்மண பருவம் சேர்ந்தார். திருமலி சிறப்பில் ஓங்கி சீர்மண பருவம் சேர்ந்தார். பெருமை சால், சால்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அந்த பெருமை பொருந்திய அரசர் அந்த நரசிங்க முனையரையர், அவர்
இந்த மகனை காதற் பிள்ளையாய் அன்பு மிகுந்த பிள்ளையாக வளர்த்து வருகின்றார். பின்னும் தங்கள் வருமுறை மரபில் வைகி, அதற்கு பிறகும் காதல் மகனாக ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய தங்கள் அப்படின்னா அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வருமுறை மரபில் வைகி, அந்த மரபில் வரக்கூடிய முறைமைகளை எல்லாம் அந்த மரபுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வைகி அதற்கு ஏற்றவாறு அதை கடைப்பிடித்து அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது மங்களம் செய் கோலத்து ஒவ்வொரு மங்களமான கோலங்களை எல்லாம் அதற்கு செய்து அருமறை முன்னூல் சாத்தி அந்த வேதங்களில் சொல்லப்பட்டவாறு அந்த பூணூல் கல்யாணம் நடத்தி வைக்கின்றார். வளர்ந்து மங்களம் செய் கோலத்து ஏன்னா 3 வயசுல தேர் உருட்டும் போதுதான் கூட்டிட்டு வராங்க. அதனால அந்த 3 வயசுக்கு முன்னால உள்ள மங்கள செயல்கள்லாம் நடந்து முடிஞ்சிருது. காது குத்து, முடியை எடுக்கிறது இதெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய மங்கள செயல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகின்றார். நிறைவேற்றி அந்த பூணூல் கல்யாணம் நடத்துறது 7 வயசு. வித்யாரம்பம் கல்வி பயிலுவதற்கு உரிய வயது 5. அப்ப அந்த 5 வயதுல கல்வி பயிலுவதற்கு உரிய அந்த மங்களங்களை எல்லாம் செய்து அதன் பிறகு இப்ப 7 வயது அந்த பையனுக்கு ஆன உடனே அவருக்கு உபநயனம் பூணூல் கல்யாணம் நடத்த வேண்டும் அப்படின்ட்டு அதையும் நடத்தி வைக்கின்றார். அவங்களுடைய சிவாச்சாரியார் மரபுல என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் ஒண்ணு விடாம இவர் செய்கின்றார். அப்படி அதாவது வித்யாரம்பம் அதற்குரிய வயது 5, உபநயனம் அதற்குரிய வயது 7. உபநயனம் முடிந்ததற்கு பிறகு அந்த தாங்குவது பிரம்மச்சரிய நிலை. திருமணம் வரைக்கும் உள்ளது பிரம்மச்சரிய நிலை. மேலும் இந்த மங்களம் செய் கோலத்து அப்படின்னா அந்த உபநயனம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு உரிய ஒரு என்ன அடையாளங்கள்லாம் அப்படிங்கிறத அந்த இதை சொல்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னா சிகை, திருநீரு, முன்னூல், மான்தோல், முஞ்சிப்புல் திரித்து முடித்த அரைஞான், கோவண உடை, பவித்திரம் தரித்தல், இவ்வளவுத்தையும் ஒரு மங்களமான கோலம். இதையெல்லாம் அந்த உபநயனத்தின் போது அந்த குழந்தைகளை அணிய செய்வார்கள். சிகை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருநீர் பூச சொல்வார்கள். பூணூல் அணிய சொல்வார்கள். மான் தோல் உட்கார்றதுக்கு மான் தோல் அது. அதுக்கப்புறம் முஞ்சிப்புல் திரித்து முடிந்த ஒரு அரைநான், இடுப்புல அந்த அரைநானுக்கு பதிலாக இந்த புல்லால திரிச்சு ஒரு அந்த அரைஞான் கொடி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச ஆடை அந்த கோவண உடை, பவித்திரம், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அணிவிக்கின்றார்கள். இதெல்லாம் மங்களமான கோலம். அதான் அந்த மங்களம் செய் கோலத்தோடு அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த பூணூல் கல்யாணத்தை அவர்கள் நடத்தி வைக்கின்றார்கள். முன்னூல் சாத்தி, முன்னூல்னா பூணூல், அந்த பூணூல் கல்யாணத்தை நடத்தி வைக்கின்றார்கள். சரி, அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து 5 வயசுல ஏற்கனவே வித்யாரம்பத்துக்கு கொண்டு சேர்த்தாச்சு, பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு. அப்ப ஏற்கனவே இவர் இளவரசர். அதனால அளவில்லாத எல்லா கலைகளையும் இவர் படித்து முடிக்கின்றார். ஆய்ந்து அப்படின்னா அதுல பட்டப்படிப்பு மாதிரியே ஒரு படிச்சு முடிக்கிறார். எல்லா கலைகளையும் அவர் படிக்கின்றார். அதான் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கலைமலிந்த சீர்நம்பியாக இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார். மேலும் திருமலி சிறப்பின் ஓங்கி அவர் இப்பொழுது செல்வச் செழிப்பாக அரசனினுடைய இளங்குமரனாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த செல்வம் மலிந்து இருக்கக்கூடிய அந்த சிறப்பிலும் அவர் ஓங்கி இருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு சீர்மண பருவம் சேர்ந்தார். அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பருவத்தை அவர் சேர்ந்தார். அந்த காலத்துல திருமண வயது 16 வயது. சில இடங்கள்ல பால்ய விவாகம் அதெல்லாம் சிதம்பரத்துல இன்னமும் நடக்கு. ஆனா பொதுவாக அந்த திருமண பருவ வயது 16 வயது.
அந்த உபநயனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலும் ஒரு கண்ணை பெறுவது அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். உப அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். நயனம்னா கண். சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணை போல மேலும் ஒரு கண்ணை பெறுவது அப்படிங்கிறது தான் அந்த புருவ மத்தியில நெற்றிக்கண் இருப்பதாக பாவித்து அவர்கள் அந்த சிவபெருமானை போல அந்த ஒரு தன்மையை அடைவது அப்படிங்கிறது தான் அந்த உபநயனம். உப நயனம், நயனம்னா கண். அப்போ உபநயனம்னா மேலும் ஒரு கண்ணை பெறக்கூடிய ஒரு வைபவம் தான் அந்த பூநூல் கல்யாணம் அப்படிங்கிறது. அது அதுல அதாவது இயல்பாய் உள்ள 2 கண்களுடன் மேலாகிய ஒரு கண் வருதல். இது புருவ மத்தியில் தியானத்தால் திறக்கப்படுவது. மேல் நோக்கிய நெற்றிக்கண் இது சிவபெருமானுக்கே உரியது. பஞ்சசிகை, பூநூல், மான்தோல் முதலியனவும் அவ்வாறே அந்த சிவபெருமானுக்கே உரிய கோலங்கள். இந்த கோலங்கள் எல்லாம் செய்தலால் அந்த உபநயனத்தில் அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கோலம் சிவக்கோலமாகவே அது இருக்கின்றது. அப்ப சிவம்னா மங்களம். அந்த மங்களம் என்ற பொருளும், சிவம் என்பது மங்களம் என்ற பொருளும் தருதலால் இதனை மங்களம் செய் கோலத்து அப்படின்னுட்டு இதை கூறுகின்றார் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த மறையில் விதிக்கப்பட்ட அந்த விதியின் வழியே வேத இதய மந்திரமாகிய அந்த காயத்ரி மந்திரத்தையும் அங்கே உபதேசம் செய்வார்கள். அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசத்தோடு அந்த பூநூலை தாங்கிக் கொள்வார்கள். அந்த காயத்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அடைந்தோரது வினைமுளையை வறுத்து சென்மம் இல்லாது செய்வது அப்படிங்கிறது அதற்கு பொருள். அதாவது வினையை ஒரு முளைத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முளைத்த ஒரு விதையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை அப்படியே வறுத்துட்டோம்னா திரும்ப அந்த விதை முளைக்காது. அதுபோல வினையை அந்த வினை முளையை வறுத்து மீண்டும் பிறவி இல்லாது செய்வதுதான் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் அப்படின்னு கூறுவார்கள். அப்ப அந்த காயத்ரி மந்திரத்தினால் குறிக்க பெறுபவன் சிவபெருமானே. ஏனென்றால் அந்த காயத்ரி மந்திர பதத்திற்கு உரியவர் அந்த சிவபெருமான் தான் ஆவார். இதை அரதத்த சிவாச்சாரியார் ஆணையிட்டு கூறுகின்றார். உயர் காயத்திரிக்கு உரிப்பொருள் ஆதலின். அந்த காயத்ரி மந்திரத்திற்கு உரிய பொருளாக சிவபெருமானே இருக்கின்றார் அப்படின்னுட்டு அரதத்த சிவாச்சாரியார் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தையும் அங்கே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அந்த காயத்ரி மந்திரம் சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த நரசிங்க முனையரையர் என்ற அந்த அரசர், அந்த நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் வாழக்கூடிய அந்த அரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 வயதில் தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார். அவரை கண்ணால் பார்க்கின்றார். பேரழகு உடையவராக அந்த குழந்தை இருக்கின்றது. அந்த பார்த்த உடனேயே அளவில்லாத அன்பு அந்த குழந்தை மேல் ஏற்படுகிறது. சொல்ல முடியாத, பரவ முடியாத அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு அன்பு அந்த குழந்தை மீது அந்த நரசிங்க முனையரையருக்கு ஏற்படுகிறது. உடனே அந்த குழந்தையை பெற்றவர்களாகிய அந்த சடையனார் இசைஞானியாரிடத்தில் அவர் சென்று கேட்கின்றார். ஏற்கனவே அந்த சடையனாரும் நரசிங்க முனையரையரும் முன்பே நல்ல நட்போடு இருக்கக்கூடியவர்கள். அப்படி முன்னமேயே விரவிய நட்பின் காரணமாக அந்த உரிமையோடு அந்த நரசிங்க முனையரையர், எனக்கு குழந்தை பேறு இல்லை, இந்த குழந்தையை எனக்கு தாருங்கள், நான் அரசிளங்குமரனாக வளர்க்கின்றேன் என்று கூறி வேண்டுகின்றார்.
உடனே அந்த பெற்றோர்களும் சம்மதித்து அந்த குழந்தையை கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு தங்களுடைய அரசிளங்குமரன் எப்படி அவனை வளர்ப்பார்களோ அதைப் போல அன்போடு அந்த அரசன் தன்னுடைய மகனாம் தன்மை உடையவராக அந்த குழந்தையை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து வருகின்றார் நரசிங்க முனையரையர். அந்த பெருமை பொருந்திய அந்த அரசர், அந்த நரசிங்க முனையரையர் தன்னுடைய காதற் பிள்ளையாய் அந்த குழந்தை இருந்த போதும் அந்த குழந்தைக்கு உரிய அந்த குழந்தை வந்த முறையான மரபு, அந்த மரபுக்கு ஏற்றவாறு அந்த குழந்தையை வளரச் செய்து, அதாவது அந்த குழந்தைக்கு வேதங்கள் சொல்லிக் கொடுக்கிறாரு, ஆகமங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறாரு. தன்னுடைய அரசிளங்குமரனுக்கு உரிய அந்த வாட்படை, தேர்ப்படை, காலாட்படை, இப்படி அந்த வில்லு, வாளு, அம்பு இந்த போர் பயிற்சிகளையும் கொடுக்கிறார் அவர். அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு வேதம், அவங்க மரபுல உள்ள வேதங்கள் ஆகமங்களையும் படிக்க வைக்கிறார். அப்படி அந்த குழந்தை வந்த முறையான மரபுக்கு ஏற்றவாறு அதை வளர்த்து கொண்டு தங்களுடைய போர் பயிற்சிகளையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டு அந்த குழந்தைக்கு மங்களமான ஒரு அலங்காரங்களை எல்லாம் செய்து அந்த வேதத்தில் விதிக்கப்பட்டவாறு அந்த குழந்தைக்கு முன்னூல் சாத்தி பூணூல் கல்யாணம், உபநயன சடங்கை செய்து வைக்கின்றார். அந்த மங்களம் செய் கோலம் என்பது அந்த பாலகனுக்கு சிகை, திருநீறு, முன்னூல், மான் தோல், முஞ்சிப்புல் திரித்து முடித்த அரைநான், கோவண உடை, பவித்திரம் முதலியன தரிக்க வைத்து அது ஒரு அருமையான மங்கள கோலமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மங்கள கோலத்தை இந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி அந்த பாலகனுக்கு பூணூல் கல்யாணம் செய்து வைக்கின்றார். அதாவது 5 வயதில் வித்யாரம்பம் நடக்கும், 7 வயதில் உபநயனம் நடக்கும். உபநயனம் முடிந்த பின் தாங்குவதுதான் பிரம்மச்சரிய நிலை அப்படின்ட்டு. மேலும் இந்த பாலகனை 5 வயதில் வித்யாரம்பத்தில் சேர்த்ததனால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அளவில்லாத பல கலைகளையும், பழமையான கலைகளையெல்லாம் நன்கு படித்து அதில் ஆய்வு செய்தவராக அவர் இருக்கின்றார். மேலும் அந்த செல்வம் மிகுந்து இருக்கக்கூடிய சிறப்பிலும் அவர் ஓங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பாலகனாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது அந்த பெருமை மிகுந்த திருமண பருவமாகிய 16 வயதை இப்பொழுது அவர் சேர்ந்தார். தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ, தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ, அந்தணர் குலத்துள் தங்கள் அரும் பெரும் மரபுக்கு ஏற்ப, அந்தணர் குலத்துள் தங்கள் அரும் பெரும் மரபுக்கு ஏற்ப, வந்த தொல் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால், வந்த தொல் சிறப்பில் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால், செந்திரு அணைய கண்ணி மனத்திரம் செப்பி விட்டார், செந்திரு அணைய கண்ணி மனத்திரம் செப்பி விட்டார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தந்தையாராகிய சடையனார் தன்னுடைய ஒப்பற்ற அந்த திருமகனுக்கு அவர்களுடைய குலத்தில் பெண்ணை பார்க்கின்றார். ஏன்னா அரசனும் சொல்லியிருந்தான், நீங்கள் உங்கள் குலத்திலேயே உங்கள் மகனுக்கு பெண் தேடுங்கள் அப்படின்ட்டு அரசன் சொன்னதுனால, ஏன்னா அரசனும் சடையநாயனாரும் நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு, ரொம்ப காலமா நட்பு பாராட்டி வரக்கூடியவர்கள். அதனால நரசிங்க முனையரையர் என்ன சொல்றாரு, உங்க
குலத்திலேயே நீங்க பெண் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நரசிங்க முனையரையர் கூறுகின்றார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தந்தையார் சடையனார் தம் தனி திருமகற்கு, தன்னுடைய அந்த ஒப்பற்ற திருமகனுக்கு சைவ அந்தணர் குலத்துள், அதான் சைவ அந்தணர், சிவ பிராமணர், சிவாச்சாரியார், அந்த ஆதிசைவர்கள், அந்த குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கு ஏற்ப, தாங்கள் கட்டி காத்து வரக்கூடிய மிகப்பெரிய அந்த மரபுக்கு ஏற்றவாறு வந்த தொல் சிறப்பில், அந்த மரபுக்கு ஏற்றவாறு இன்னொரு குடும்பமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பழமையான சிறப்பு உடைய அந்த புத்தூர் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவனை பூஜை செய்யக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்கிறாங்க. புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல சடங்கவி மறையோன் அப்படின்னா சடங்கவி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கின்றது. அந்த சடங்கவி மறையோன் தன்பால் அந்த சிவாச்சாரியாரிடத்தில் இவர் நல்ல அறிவில் முதிர்ந்த, வயதில் முதிர்ந்த சில பேரை, இந்த பெண்ணை எங்களுக்கு திருமணம் செய்து தருகின்றீர்களான்னு முதல்ல தூது விடுறார். செந்திரு அணைய கண்ணி, செந்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி, அந்த மணப்பெண் எப்படிப்பட்டவர்களா, மகாலட்சுமியை போன்ற அந்த கன்னிப்பெண். அந்த பெண்ணை மனத்திரம் செப்பி விட்டார். மனத்திரம் அப்படின்னா அந்த உங்களுடைய மகளை நாங்கள் எங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்வதற்கு விருப்பமாக இருக்கின்றோம், உங்களுக்கு அதில் என்ன கருத்து, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னுட்டு கேட்டு வாருங்கள் அப்படின்ட்டு அந்த வயதில் முதிர்ந்தவர்களை சில பேரை அங்கே அனுப்பி வைக்கின்றார் அந்த சடைய நாயனார். மனத்திரம் செப்பி விட்டார். மனத்திரம்னா மணமகளை பெரும் விருப்பம் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். ஏன்னா இவங்களும் திருநாவலூர்ல பூஜை பண்ணக்கூடியவங்க சடைய நாயனார். அப்ப அதே மாதிரி சிவாலயத்துல பூஜை பண்ணக்கூடிய மரபாக இருக்க வேண்டும். அப்ப அந்த புத்தூர்ல உள்ள சிவன் கோயில்ல பூஜை பண்ணக்கூடியவர் தான் அந்த சடங்கவி சிவாச்சாரியார், சடங்கவி மறையோர். அவங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த பெண்ணை அதற்கு முன்னமேயே இவங்க ஜாதகம்லாம் பார்த்துருப்பாங்க. ஜாதக பொருத்தம்லாம் பார்த்து சரி அப்ப நம்ம கேட்போம் அப்படின்ட்டு தான் அவங்க கேட்டு விடுவாங்க. முதல்ல அவங்க போக மாட்டாங்க, 2-3 பேரை நல்லவர்களை அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா இப்போ முதல்ல ஒரு ஆளை இப்போ அனுப்பி வச்சா அவன் புரோக்கர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கமா சொல்லி எல்லாத்தையும் பம்பாக்கி விட்டுருவாங்க. அதனால அந்த காலத்துல அந்த வயதான நன்மையை செய்யக்கூடிய, இரு தரப்பிற்கும் நன்மையை செய்யக்கூடிய, அது பின்னால் அவரை சொல்லுவாங்க, 2 பக்கத்திலையும் நன்மையை செய்யக்கூடியவர்களை அனுப்பி வைத்து அவர்கள்ட்ட விவரத்தை சொல்லி திருமணம் செய்ய சம்மதமான்னு கேட்டு அனுப்புவாங்க. புலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார். புலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார். நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று. நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று. மலர்தரு முகத்தன் ஆகி மணம்புரி செயலில் வாய்மை. மலர்தரு முகத்தன் ஆகி மணம்புரி செயலில் வாய்மை. பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரும் அந்த குலத்திற்கு ஏற்றாற் போல அந்த அறிவின் மிக்கவராக இருக்கின்றார். அவரும் அந்த திருநாவலூரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோத்திர முறை இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றார். சரி, நம்முடைய அந்த
மகளுக்கு இது சரியான குலம், சரியான கோத்திரம் அப்படின்ட்டு அவர் அதை தெரிந்து கொள்கின்றார். இந்த முறைமைகளை எல்லாம் அந்த முதியவர் எடுத்து கூறுகின்றார். நீங்களும் சிவன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவங்க, அவங்களும் சிவன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடியவங்க. உங்கள் வீட்டில் பெண் இருக்குது, அவங்க வீட்டில் ஆண் இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய குலமும் அந்த ஆதிசைவ குலம், அவர்களுடைய குலமும் ஆதிசைவ குலம், ஜாதகம்லாம் பொருத்தம் இருக்கு அப்படின்ட்டுலாம் அந்த முதியவர் எடுத்து கூறுகின்றார். நலமிகு முதியோர். நான் அது என்ன நலமிகு முதியோர் அப்படின்னா, அதாவது சடைய நாயனார் அனுப்பிய அந்த முதியவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? 2 பக்கத்திற்கும் உள்ளவங்களுக்கும் நலத்தை மிகுக்கக்கூடியவர்கள், நலத்தை செய்யக்கூடியவர்கள். ஊர்லாட்ட பொய்ய சொல்லி ஒருத்தனுக்கு சாதகமாகவே பேசி கல்யாணத்தை முடிச்சு அது சிக்கலாகி அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். 2 திறத்தார்க்கும் நன்மையை மிகுக்கச் செய்யக்கூடிய அந்த முதியவர்கள் அப்படின்ட்டு அதான் நலமிகு முதியோர். அந்த முதியவர்கள்லாம் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார்த்தை எடுத்து கூறுகின்றார்கள். உடனே சொன்னவுடன் சடங்கவி நன்மை ஏற்று, சடங்கவி அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நன்மையாக இருக்கிறது, அப்போ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், என்ன தப்பு ஒன்றும் இல்லை, நன்மை தான் இருக்கின்றது அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்கின்றார். மலர்தரு முகத்தன் ஆகி, உடனே நல்ல சரியா பொருத்தமா அமைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய முகம் அப்படியே மலர்ச்சி அடைகிறது. முகத்துல மகிழ்ச்சி வெளிப்பட்டு அது மலர்ந்த முகமாக சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய முகம் மாறுகிறது. அதான் மலர்தரு முகத்தன் ஆகி. மனம்புரி செயலின் வாய்மை. கல்யாணம் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டுல என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத உண்மையா பேசுகின்றார்கள். வாய்மை பலவுடன் பேசி, உண்மைத்தன்மையோடு அந்த முதியவர்கிட்ட சடங்கவி சிவாச்சாரியார் பேசுகின்றார். அந்த முதியவர்களும் உண்மைத்தன்மையோடு பேசுகின்றார்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியணுங்கிறதுக்காக வேண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 100 பவுன் நகையை போடுதோம்பாங்க, 100ல் 50 பவுன் கவரிங்கா இருக்கும். ஆனால் இவர்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சொல்கிறேன், இதெல்லாம் உதாரணம்லாம் சொல்லக்கூடாது, மிக உயர்ந்த ஒரு கல்யாணத்தில் இருக்கிறோம், ஆனாலும் மக்களுக்கு புரியறதுக்காண்டி இதை நான் சொல்கிறேன். அப்போ அந்த உண்மையான அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம், பலவிதமான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் அவர்கள் அந்த முதியவரிடத்தில் சடங்கவி சிவாச்சாரியார் பேசுகின்றார். 2 பேருக்கும் அந்த பேச்சு இதில் உடன்படிக்கை ஏற்படுகிறது. அதான் ஒத்த பண்பினால் அப்படின்னா உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஏன்னா இங்கேருந்து சடைய நாயனார் எல்லாம் சொல்லித்தானே அனுப்பியிருப்பாரு. அவங்க இப்படியெல்லாம் கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்க அப்படின்னுட்டுலாம் சொல்லி அனுப்பியிருப்பார்ல, அதையெல்லாம் இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி அவங்க ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஒரு உடன்படிக்கை மாதிரி ஏற்படுகிறது. அந்த ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். இப்பொழுது நான் என்னுடைய மகளை தருகின்றேன் என்று அன்போடு அவர் பதில் கூறுகின்றார் அந்த சடங்கவி சிவாச்சாரியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தந்தையாராகிய அந்த சடைய நாயனார் அவருடைய அந்த ஒப்பற்ற திருமகனுக்கு அவருடைய சைவ அந்தணர் அந்த சிவாச்சாரியார் குலத்துள் அவர்களுடைய அந்த அருமை பெருமை மிகுந்த அந்த மரபுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொன்மையான சிறப்பை உடைய அந்த புத்தூர் என்கின்ற திருத்தலத்தில் சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய அந்த சடங்கவி மறையோன், அந்த சடங்கவி சிவாச்சாரியார் என்பவர் வீட்டில் ஒரு பெண் இருக்கின்றது என்று தெரிந்து அந்த சடங்கவி சிவாச்சாரியார் இடத்தில் சில உயர்ந்த முதியவர்களை, நலத்தை விளைவிக்கக்கூடிய முதியவர்களை அந்த பெண் வீட்டிற்கு, அந்த மகாலட்சுமி போன்று இருக்கக்கூடிய அந்த கன்னியை எங்களுக்கு அந்த மணமகளை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள, எங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லி வாருங்கள் அப்படின்னுட்டு சில முதியவர்களை, அந்த நன்மை மிகுந்த முதியவர்களை அந்த சடைய நாயனார் அந்த பெண் வீட்டிற்கு தூதாக அனுப்புகின்றார். அந்த
குலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் குலத்தில் மேம்பட்ட அறிவின் மிக்கவராக அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் இருக்கின்றார். அவர் அந்த குலத்திற்கு உரிய கோத்திரங்கள் இவற்றையெல்லாம் முறைகளையெல்லாம் கைதேர்ந்தவராக அவர் இருக்கின்றார். இங்கு சடையநாயனார் அனுப்பி வைத்த அந்த இரு திறத்தார்களுக்கும், பெண் ஆண் வீட்டிற்கும் மணமகன் வீட்டிற்கும் மணமகள் வீட்டிற்கும் நன்மையையே செய்யக்கூடிய அந்த முதியவராகிய சடையனார் அனுப்பிய அந்த முதியவர் அவர்களுடைய குலம் கோத்திரங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்றார். அவைகளெல்லாம் சரியாக இருக்கின்றது. சடங்கவி சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன அந்த நன்மைகளை எல்லாம் நன்மையாக இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்கின்றார். இந்த எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதனால் அவருக்கு மனதில் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அந்த முகமானது மலர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. மேலும் அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த செயலினுடைய அந்த செயல்பாடுகளை உண்மைத்தன்மையோடு எல்லாவற்றையும் அவர் பேசி முடிக்கின்றார். பேசி முடித்து அதற்கு அந்த முதியவர்களும் சடையநாயனாரிடத்தில் ஏற்கனவே கருத்துக்களை கேட்டு வைத்திருந்ததனால் அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் ஒத்த ஒரு பண்பு அங்கே ஏற்படுகிறது. ஆகையினால் அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் அன்பு மிகுதியினால் என்னுடைய மகளை உங்களுக்கு தருகின்றேன் என்று ஒத்து வருகின்றார். மற்று அவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை, மற்று அவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை, பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் பெருகு சிந்தை, பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் பெருகு சிந்தை, உற்றதோர் மகிழ்ச்சியெய்தி மனவினை உவந்து சாற்றி, உற்றதோர் மகிழ்ச்சியெய்தி மனவினை உவந்து சாற்றி, கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார், கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியனுடைய இசைவான வார்த்தை, எங்களுடைய பெண்ணை உங்களுடைய அந்த மகனுக்கு திருமணம் செய்து தருகின்றோம் என்ற அந்த இசைவான வார்த்தையை கேட்ட அந்த முதியவர்கள் எல்லோரும் உடனே திருநாவலூருக்கு அவர்கள் வருகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய வள்ளல் தன்னை பெற்றவர், வள்ளல்னா நம்பியாரூரர், அந்த நம்பியாரூரரை பெற்றவராகிய அந்த சடையநாயனாரிடத்திலும் இசைஞானியாரிடத்திலும் அவர்கள் சென்று அந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் சொன்ன சொற்களை எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். அதை கேட்டவுடன் அந்த பெற்றோர்களுக்கு சிந்தையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியானது பெருகி கொண்டிருக்கிறது. சிந்தையில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி, சிந்தையில் மகிழ்ச்சியானது ஏற்பட்ட சிந்தையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியானது பெருகி கொண்டு இருக்கின்றது. பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். பெருமகிழ்ச்சியை அடைந்து மனவினை உவந்து சாற்றி, அந்த திருமணத்தினுடைய செயல்பாட்டை மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் கூறி சாற்றின, எல்லோருக்கும் கூறி கொற்றவர் திருவுக்கு ஏற்ப, இப்ப இவங்க தந்தை தாயாக இருந்தாலும் இப்போ அரசர் தான் வளர்த்தவர், அதனால அவரும் குழந்தை இல்லைன்னு கேட்டு வாங்கினார். ஆகையினால் அந்த கொற்றவராகிய அந்த நரசிங்க முனையரையரினுடைய அந்த சிறப்புக்கு ஏற்றவாறு அவர்கள் திருமணத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பு எழுதி அந்த ஓலையை பெண் வீட்டாருக்கு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள்.
அதாவது இந்த தேதியில கால் நாட்டு, இந்த தேதியில பொண்ணு இருக்கிறது, இந்த தேதியில திருமணம், இந்த தேதியில அந்த முளைப்பாளிகை செய்வது அப்படின்னுட்டு, இந்த தேதியில அந்த திருமணம் நடைபெற வேண்டும்ங்கிறத எல்லாத்தையும் விரிவா எழுதுவாங்க. அந்த திருமண பட்டோலை அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த திருமண பட்டோலையை எழுதி நீங்கள் அரசனினுடைய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த அன்பு மிகுந்த தந்தை, வளர்ப்பு தந்தையாகிய அந்த நரசிங்க முனையரையருக்கு ஏற்றாற் போல நீங்கள் அந்த திருமணத்தை அறிவிக்கும்படி அவர் அந்த ஓலையை எழுதி அந்த பெண் வீட்டாருக்கு அனுப்பி வைக்கின்றார். ஏன்னா திருமணத்தை நடத்த போறது அந்த ராஜா தான் அப்படின்னுட்டு அவர் குறிக்கின்றார். என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.